தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்றைக்கி மேட்டுப்பாளையம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிளாக் தண்டர், இதை வந்து பார்த்தோம்னா ஏசியாவினுடைய நம்பர் 1 வாட்டர் தீம் பார்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த இடம் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாக் தண்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஊட்டி போகிற வழியில் உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் 2 வீலர் இல்லை 4 வீலரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அதுக்கு டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு பெரிய அளவில் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் பார்க்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைடு ஃபுட்டு இல்லை வேறு ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா வெளியே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ட்ரெஸ் சென்டர் மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ரெடிமேட் சென்டர் மாதிரி, அப்புறம் ட்ரெஸ் கிளாத்திங் சென்டர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது வந்து காலையில் 9:00 to 4 மணி வரைக்கும். பட் பார்க் வந்து 5:30 வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அதே மாதிரி அடல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 990. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 890, ஒரு 100 rupees தான் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. குழந்தைங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அவங்க ஏஜை வச்சு வந்து பார்த்தோன்னா செய்ய மாட்டாங்க, ஹைட்டை வச்சு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிலோ 130 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க குழந்தையாகவே இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தோன்னா அடல்ட் டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. சில்ட்ரன் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா 850 போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட்டை வந்து பார்த்தோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் காமிச்சு ஹைட் செக் பண்ணுவாங்க. குழந்தைங்கன்னா ஹைட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்க. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தீம் பார்க்கோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நம்ம போகும்போதே வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு போயிடலாம். அந்த வாட்டர் கேம்ஸ் இல்லாமல், அதாவது டிக்கெட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் கேம்ஸு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கவர் ஆகிரும். ஸோ கவர் ஆகாத ஒரு சில ட்ரை கேம்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த இடங்கள்லேயே அதுக்கான எவ்வளோ டிக்கெட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா காம்போ பேக்கேஜ் வந்து 550 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காம்போவாக போகாமல் தனித்தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டிக்கெட் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது குழந்தைகளுக்கான கேம் இது அப்படின்னா அடல்ட்டை வந்து பார்த்தோன்னா விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிலது பெரியவங்களுக்கு மட்டும்தான் விடுவங்கிற கேம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 பேருமே வந்து பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா முன்னாடி அங்கே பெரிய அளவில் வந்து உங்களுக்கு அந்த ரூம் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. லாக்கருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போகும்போது அது வந்து 200 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிட்டன் வந்து அந்த கீயை வந்து ப்ரொவைட் பண்ணி திருப்பி கொடுக்கும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 50 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாரர் ஹவுஸ் வந்து பார்த்தோன்னா இருந்தது. ஒரு சின்ன லெவலில் தான் வச்சுருக்காங்க, பட் நல்லாவே வச்சுருந்தாங்க. ஹாரர் ஹவுஸ் இருந்தது. இதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 ஸ்லைடு வாட்டர் ஸ்லைடு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் சைடில் வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லைடில் வந்துட்டு மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். மிச்சம் இருக்குது அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே போகிற மாதிரி இருந்தது. அதாவது குழந்தைங்க ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி அடல்ட்டு வந்து பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போன டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவ் டைமில் போயிருந்தோம். ஸோ கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் லீவ் டைமில் போனீங்க இல்லை வீக் எண்டில் போனீங்க அப்படின்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த டைமில் போனீங்க அப்படின்னா சம்மரில். பட் அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் அந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பலூன் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு ஸ்லைட் பண்ணுறதுக்கான எடுத்துகிட்டு வந்து வருவாங்க. ஸோ முன்னாடி ஒவ்வொருத்தங்களாக வந்து பார்த்தோன்னா போக நீங்கள் வெயிட் பண்ணி அந்த க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு பார்த்திங்கன்னா அங்கே 15 to 30 minutes வரைக்கும் எடுத்தது. மற்ற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க மட்டும்தான் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்கிறத வந்து பார்த்தோன்னா லேடிஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஜென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன பூல்ஸில்.
ஸோ நம்ம வெளியே பார்த்துருப்போம் அந்த ஒண்டர்லாலாம் போயிருந்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து நிறையா கேம் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி வயசானவங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஸோ அவங்க நம்ம அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெயின் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி வச்சு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக பாட்டு போட்டுவிட்டு அங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வாங்க அப்படியே ஒவ்வொரு இடமா நம்ம பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ லாக்கருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. முன்னாடி வந்து 200ன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே லக்கி ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1 hour ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஏன்னா நம்ம 2-3 டைம் அங்கே போகும்போதும் பார்த்தோம்னா நம்ம போகும்போது 2லேருந்து 3 இருந்தது. அதுக்கப்புறம் 3 to 4 ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ 1 hourக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா அது யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைமுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2ன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2 மணிக்கும் ஓப்பனில் இருந்தது, 3 மணிக்கும் ஓப்பனில் இருந்தது. ஸோ இந்த லக்கி ஃபால்ஸும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க. கீழே வந்து பார்த்தோம்னா 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் பார்த்தோன்னா உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே இருக்கவங்கள வந்து வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நமக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பக்கத்துலேயுமே அது என்ன ஆக்டிவிட்டி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆக்டிவிட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரி கேம்லாம் விளாடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு பொதுவாகவே போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நீங்கள் திருப்பூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 கிலோமீட்டர் ஆகும். அதே மாதிரி இல்லை கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 39 கிலோமீட்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. ஃபீட் பண்ணுற ரூம் இருக்கட்டும், ஃபஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தோன்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உள்ளே ஃபுட் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஃபுட்டோட ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. மீல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 250 பக்கம் சொன்னாங்க. அதே மாதிரி டீ காஃபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா 30 ருபீஸ் பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதாவது இது வந்து அடல்ட் மட்டும்தான் போகிற மாதிரி அலோவ் பண்ணாங்க, 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான ஆக்டிவிட்டியாக இருந்தது. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங் ஸ்லைடு பண்ணுற மாதிரி ஒரு இடம். அங்கே பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. அதனால் ஆல்ரெடி நின்றுருக்க லைனை பார்த்துட்டு நம்ம அங்கே போகலை. இங்கே வந்து பார்த்தோன்னா 3 இது கொஞ்சம் செங்குத்தாக வந்து பார்த்தோன்னா 2 இது வச்சுருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு சில்ட்ரன் அலோவ் பண்ணாங்க, அடல்ட் 2 பேரையுமே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணாங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற 2 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செங்குத்தாக வந்துட்டு அதுக்கு பிறகு வளையிற மாதிரி இருக்குது. அங்கே நான் ஒரு வாட்டி போனேன், எங்கள் அக்கா பையன் 2-3 டைம் போயிட்டு வந்தான். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ட்ரை கேம்ஸ் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அங்கே போட்டிருக்காங்க. வால் கிளைம்பிங்கு, ஜிப் சைக்கிள் இருக்கும், அப்புறம் ஒரு அந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா மேலே போகிற மாதிரியான ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கீழே. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த டிக்கெட் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து கவர் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து காம்போவாக வாங்கி 550 போட்டிருந்தாங்க. ஸோ காம்போனா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத அதெல்லாம் பஞ்சி எஜெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். நாங்கள் வந்து இந்த டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் இல்லை. இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகும்போதே வந்து லைட்டாக தூறல் ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இங்கே பஞ்சி செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்னதாக வந்து பார்த்தோன்னா ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இளநீ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இளநீ, ஐஸ்கிரீமு, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த ஒட்டியும் அவைலபிளாக இருக்குது. அதுபோக மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு மேலே போகிற மாதிரியான ஒரு ட்ரெயின் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான டிக்கெட் எடுக்கிறன்னு உள்ளே இருந்தது. பட் அது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். பாருங்கள் பஞ்சி செக்ஷனில் அவங்க யாருன்னு தெரியல. நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதுவும் நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக டைம் ஆகிரும். ஒன் டே வந்து பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக இருக்கும். காலையில் உள்ளே வரும்போது வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சிலது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம் ஆயிரும். இப்போ நான் சொன்ன இடம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து போட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ போட்டிங் போகிறவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே தெரியக்கூடிய அந்த எண்டு வரைக்கும் போய்ட்டு அப்படி சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ எதுக்குமே கூட்டமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மேலே கம்பி மாதிரி இருந்ததில்ல, அதில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது மேலே வரும். ஸோ அப்படியே என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சும்மா அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலை சுற்றுற கேமாக இருந்ததுங்க. எல்லாமே சுற்றி விட்ற கேமாக தான் இருந்தது இந்த சைடு ஃபுல்லாகவே. ஆனால் குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மேலே போகிற அந்த ட்ரெயின் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அதுக்கான ஸ்கை ட்ரெயினுக்கான டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 50 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்பி மாதிரி போகுது பார்த்தீங்களா வளைஞ்சு, ஸோ அந்த வழியாக வந்து பார்த்தோன்னா மேலே போயிட்டு அதை வழியாக சுற்றி வருது அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது. அதுபோக இங்கே வந்து வனவிலங்குகள் பார்க் மாம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டவர் ஒன்று வச்சுருக்காங்களா, ஸோ அங்கே ஏறி பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஈமுக்கோழி இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வான்கோழி, அப்புறம் ஆடு, செம்மறி ஆடு, கோழிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோழி இருந்தது. அப்புறம் புறா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதையும் அப்படியே காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா பாட்டுவாங்க. கம்பியை போட்டு கடிச்சிட்டு இருக்குங்க ஈமுக்கோழி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க குட்டீஸ் விளாட்றதுக்காக. ஸோ இந்த லைனில் வந்து பார்த்தோன்னா ஈமுக்கோழி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து கோழி டைப்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஆடு டைப் தான் இருந்தது. செம்மறி ஆடு தான் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் செம்மறி ஆடு இங்கே இருக்குது. சின்னதாக பண்ண மாதிரி வச்சு, ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கோழி, ஆடு, வாத்து, புறா அந்த மாதிரிலாம் வச்சு விட்ருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம கத்த அதுவும் திருப்பி கத்திக்கிட்டு இருந்தது. ஸோ ட்ரை கேம்ஸு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது, இல்லை வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கங்க. ஒரு சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு அந்த ஈரத்தூரம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 வான்கோழி இருந்தது.
இப்போ நமக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி யாராவது கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா, இல்லை வாட்டர் கேம்ஸோ இல்லை ட்ரை கேம்ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலோ, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொழுதுபோக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கேருந்து சுற்றி வந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு, அப்புறம் அந்த புறாக்கள்லாம் இருக்கும், அதே மாதிரி அக்வேரியம் வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே காமிக்கிறேன். இந்த மாதிரி இடங்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கான ஒரு இடமா இருக்கும். இதை ஒட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா புறா வகைகள் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைப்பும் வச்சுட்டு அந்த போர்டெலாம் வச்சுருப்பாங்க, என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, ஒன்று ரெண்டு இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும். இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன்கள் இருக்க மாதிரியான அந்த அக்வேரியம் மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. அதையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு ரோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் மீன், அதோட ஒரிஜின் என்ன, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சின்னதாக போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இதில் வந்து உங்களுக்கு ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது வந்து பார்த்தோன்னா தண்ணி பாம்பு போல் அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ போர்டு பார்க்கல, இப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஜின் வந்து இந்தியான்னு போட்டிருக்காங்க. அதுவுமே அங்கே இருக்கவங்க சொன்ன பிறகு தான் வந்து பார்த்தோன்னா பார்த்தோம் ஈல் ஃபிஷ் அப்படிங்கிறதே. சின்னதாக பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறதான் வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வாட்டர் கேம்ஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி நிறையா இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறையா அவைலபிள் இருக்குங்க. ஜெயின் வீல் இருக்குது. இந்த இடங்களை தான் வந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கடைசியாக இங்கே வந்து நின்றுருக்கோம் டேஷிங் கட்டை. இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 பேர் 3 பேர் போகிறத விட ஒரு குரூப்பாக வர்றோம் அப்படின்னாலோ இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதே மாதிரி அடல்ட்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து தண்டஸ்டோம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு போனீங்க அப்படின்னா லைனில் நின்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம போக முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா கூட்டமாக தான் இருக்குங்க. கூட்டம் இல்லாத இடம் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறையலாம். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தோம்னா சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஒத்துக்காது. இப்போ அந்த தலை சுற்றுறதுலாம் வந்து பார்த்தோன்னா நிறையா கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா தலை சுற்றுற கேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து டயர்டாகி உட்காந்துருந்தாங்க, அப்புறம் வாமிட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. ஸோ
அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுற கேமாக தான் இருந்தது. அதாவது இந்த ஏரியாவை சுற்றி இது வந்து பார்த்தோன்னா ஒரு லாங் ஸ்லைடு வர மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிவி விளம்பரங்கள்லேயே பார்த்துருப்போம், பிளாக் தண்டர் விளம்பரங்களில். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்லைட் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டாக வந்து நம்ம கிளம்ப போகிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 4:30 அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேவ் பூல் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஜே போட்டு விட்ருப்பாங்க. போட்டுவிட்டு ஒரு 1/2 hour வந்து 3/4 மணி நேரம் கூட வரைக்கும் வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்தது, டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியோடு நல்லா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கரெக்டாக இங்கே முடிக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:15 5:30 அந்த மாதிரி ஆகிருந்தது. ஸோ அதுக்கு பிறகு நம்மளாம் கிளம்பிட்டோம். சம்மரில் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக குட்டீஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நல்ல இடமா இருக்கும் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா பிளாக் தண்டர் பற்றிய தகவல்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.